உங்கள் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணுங்க. அதில் வந்து குருங்கிற ஒரு கிரகம் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் 12 கட்டத்தில் மேசத்துலேருந்து மீனத்துக்குள்ளே ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கும். அதில் குருன்னு போட்டு ப்ராக்கெட்டில் வக்ரம் வான்னு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வக்ரம்னு அர்த்தம். இதே இங்கிலீஷில் எழுதியிருந்தால் ரெட்ரோகிரேட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி குருன்னு போட்டு ப்ராக்கெட்டில் வக்ரம்னு எழுதியிருந்தாவோ இல்லை ரெட்ரோகிரேட்னு இங்கிலீஷில் எழுதியிருந்தாவோ என்ன அர்த்தம்னா உங்கள் ஜாதகத்தில் குரு வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதனால வந்து நீங்கள் ஒரு இந்த ஜாதகர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவருக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா இவருக்கு வந்து குழந்தை பிறப்பு கண்டிப்பாக தாமதமாகலாம். குழந்தை பிறக்கிறதே கொஞ்சம் லேட்டாக குழந்தை பிறக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு குழந்தை இவருக்கு ஏதாவது ஒரு குழந்தை பிறகுங்கிறது வந்து கண்டிப்பாக அபார்ஷன் ஆகும். அது ஒரு 2 குழந்தை பிறந்துட்டு 3வது குழந்தை பிறக்கிறப்ப கூட அபார்ஷன் ஆகலாம், இல்லை குழந்தையே அபார்ஷன் ஆகலாம். பட் கண்டிப்பாக இவரோட லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு குழந்தை அபார்ஷன் நடக்கும். தன்னோட சுய கௌரவத்தை பற்றி ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். தன்னோட சுய கௌரவத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, தன்னை மற்றவங்க வந்து ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து எனக்கு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருப்பார். அதனால வந்து பார்த்திங்கன்னா இவர் ஏகப்பட்ட அவமானங்களையும் கடந்து வந்துக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த பிரச்சனைகளை லைஃப்பை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார் இவர் எப்பயுமே லைஃப் ஃபுல்லாகவே. அதே மாதிரி இவருக்கு வந்து இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபினான்ஷியல் ஓரியன்டேடு, ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஓரியன்டாக ஷேர் மார்க்கெட்டோ இல்லை பேங்கிங் செக்டாரோ இல்லை நிதி சார்ந்த ஏதோ ஒரு விஷயங்களில் ஒர்க் பண்ணி அது மூலயமா இவருக்கு ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் வாடகை கூடுறது, நிதி சார்ந்த அதாவது வட்டி கூடுறது, சீட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நிதி சார்ந்த விஷயங்கள் மூலிமா ஒர்க் பண்ணி அது மூலிமா இன்கம் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லை, இவர் சொசைட்டிக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளி உலகத்துக்கு வேற ஒரு நபராக இருப்பார். இவரோட க்ளோஸ் சர்க்கிளுக்கு வந்து இவர் கம்ப்ளீட்டாக வேற ஒரு கேரக்டராக இருப்பார். ஸோ அந்த வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய கேரக்டரும் இவர் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய கேரக்டரும் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்க மாட்டார். கிடச்சிச்சுன்னா இந்த சொசைட்டியில் வந்து தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்களை கூட துணிஞ்சு செய்வார். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது கூட தயாராக இருப்பார், அந்த மாதிரி ஒரு பர்சன். அதே மாதிரி ஒரு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9லேருந்து 12 வயசு வரைக்கும், 23லேருந்து 25 வயசு, 35லேருந்து 37, 47லேருந்து 49, 59லேருந்து 61, இந்த காலகட்டத்திலாம் மிகப்பெரிய சொசைட்டியில் மிகப்பெரிய ஒரு அவமானங்களை சந்திக்கிற மாதிரி நிகழ்வுகள் இவரோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி ஒரு நிறைய பேர் கூட பழகுவார். யாராவது எதாவது சொன்னாலும் தன்னை மாற்றிக்கணும்னு நினச்சா உடனே மாற்றிப்பார். ஆனால் இவரோட பிரச்சனை என்னன்னா, ஒரு முடிவு எடுப்பார், அதுலேருந்து மறுபடியும் இன்னொரு முடிவு மாற்றுவார். ஒரு முடிவு எடுப்பார், அதுலேருந்து ஒரு முடிவு மாற்றிட்டே இருக்கும். இதனால இவர் மேலேயே இவருக்கு ஒரு மிகப்பெரிய கோவம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. அதேமாதிரி ஏதாவது ஒரு கண்டினியூஸ் ஒரு ஹேபிட் மூலிமா இவரோட மேனரிசம் வந்து தனியாக இருக்கும். ஒரு விஷயத்துக்கும் ஒரு அடிக்ட் ஆகிடுவார், போதை பழக்கம் அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட அடிக்ட் ஆவார். ஆனால் அதுலேருந்து ஈஸியாக மீண்டும் வந்துடுவார்.